Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 11th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர்ஸ்க்கு இதாக பார்க்க போகிறோம் பி டைப்புக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஏ டைப் இருந்துச்சு அப்படின்னா கொஷின்ஸை ரீட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து பார்த்துங்க. இது டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு தான். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க்ஸ் தான் நிறைய கேட்டுருக்காங்க. இன்டீரியர் 1 மார்க்ஸ் ஒரு 4 1 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ்க்கு வந்து டி ஆப்ஷனு, அதுக்கடுத்து செகண்ட் கொஷின்ஸ்க்கு சி ஆப்ஷனு, தேர்டுக்கு டி ஆப்ஷனு, அதுக்கடுத்து ஃபோர்த்துக்கு சி ஆப்ஷனு, ஃபிஃப்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் 512, அதுக்கடுத்து சிக்ஸ்த்துக்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனு, அதுக்கடுத்து செவன்த்துக்கு ஏ ஆப்ஷன், அதுக்கடுத்து எயித்துக்கு பார்த்தீங்கன்னா 6 பி ஆப்ஷனு, அதுக்கடுத்து நைன்த்துக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனு, நெக்ஸ்ட்டு 10த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ரைட் ட்ரையாங்கிள், அதுக்கடுத்து 11த்துக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனு, அதுக்கடுத்து 12த்துக்கு பி ஆப்ஷனு, அதுக்கடுத்து 13க்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனு, 14க்கு ஏ ஆப்ஷனு, அதுக்கடுத்து 15க்கு ஏ ஆப்ஷனு, 16க்கு டி ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷனு, அதுக்கடுத்து 17க்கு ஃபஸ்ட் ஆப்ஷனு, அதுக்கடுத்து 18க்கு செகண்ட் ஆப்ஷனு, 19க்கு ஃபோர்த் ஆப்ஷனு, 20க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு தான். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா அல்லது டஃப்பாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து 11th கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.